எவ்வளவு ஃப்ரீசர்ல கொண்டு போய் மாவு வைப்பாளா? ஐயோ, இருக்கிற பசியில இது அப்படியே. ஐயோ, வெறும் மாவை குடிச்சா வயத்தை கலக்குமே. இட்லி ஊத்தியாவது சாப்பிடுவோம். பசி உயிர் போகுதே. என்ன இது? குக்கர் சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யார் சமைக்கிறா? யாராது? பசி தாங்கல போல இருக்கு. ஏ அத்தை, உட்கார்ந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட நகராம அதிகாரம் பண்ணியே சாப்பிடுவ. இன்னைக்கு நிலைமை பத்தியா? கள்ளச்சாராயம் காசுறவங்க மாதிரி திருட்டுத்தனமா சமைக்கிற. இது இதோட முடியாதுடி மவள. இனிமே தான் ஆரம்பமே. இன்னும் உனக்கு நிறைய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பல நாள் பட்னி கிடந்த பரதேசிங்க மாதிரியே சாப்பிடுது பார். ஐயோ ஐயோ, உப்பு போட மறந்துட்டோமே. இந்த கௌசல்யா உப்பு எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. சரி விடு, பசி ருசி அறியாது. முதல்ல வயிற்ற ரொப்பிப்போ. வா. என்ன இது? டிப்பர் லாரில மண்ணள்ளி கொட்டுற மாதிரி கொட்டிக்குது. இது சாப்பிடுறத பார்த்தா நமக்கு ஒரு வாரம் பசிக்காது போல இருக்கே. சேச்ச காரமா. அப்பா, வயிறு ஃபுல்லான உடனே தூக்கம் கண்ட சுக்குது. அப்படியே படுத்து 2 நாள் தூங்குற, எந்திரிக்கவே கூடாது. அவ்வளோதான். அம்மா, 2வது நாள் முழுக்க தூங்கவே கூடாது. கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கணும். லேசா கண்ணை மூடினா கூட போச்சு. அப்புறம் நீங்க நிரந்தரமா கண்ணை மூடிட வேண்டியதான். ஐயோ, கண்ணை மூடினா நம்ம கதை முடிச்சிருமே. ஐயோ, என்ன கொடுமடா இது. வயிறு முட்டை சாப்பிட்டோம், தூக்க வேற ஜிவு ஜிவு ஜிவுன்னு இழுக்குது. ஐயோ, பசிய கூட சமாளிச்சிடலாம், இந்த தூக்கத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஒன்று சொக்குதே. வேணாம், இந்த கட்டில பார்த்தாலே தூக்கம் ஜாஸ்தியா வருது. நாம இங்க தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இவன் நிம்மதியா தூங்குறாளா? ஒன்னு விடக்கூடாதுரி, எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. நீ தூங்குறியா? இருடி ஒண்ணு. கௌசி, கௌசி, கௌசல்யா, எந்திரிடி.
இப்பதானே படுத்தேன் அதுக்குள்ள பொழுது விழுந்துச்சா? ஐயோ ஆமாண்டி, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் எந்திரிடி. வாங்க அத்தை, எனக்கு நல்லா தூக்கம். ஐயோ இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா? எந்திரி ஐயோ. எந்திரிடி. என்ன அத்தை? வா. மணி இப்பதானே 2 ஆகுது, அதுக்குள்ள ஏன் அதை எழுப்புறீங்க? ப்ளீஸ் டி, இங்க பாருடி, நான் தூங்க கூடாதுன்னு அந்த வைத்தியர் சொல்லிருக்காரு. அதனால நீ என் கூட துணைக்கு முழிச்சிருடி. வாடி. நீங்க தூங்க கூடாதுன்னா நீங்க தானே முழிச்சிருக்கணும், நான் எதுக்கு முழிச்சிருக்கணும்? ஐயோ நான் சொல்றது கேளுடி. அடியே அந்த வைத்தியரு என்ன ஒரு நாள் முழுக்க தூங்க கூடாதுன்னு சொல்லிருக்காருடி. ஐயோ இந்நேரம் பார்த்து எனக்கு தூக்கமா வருது. வாடி வாடி வாடி, என் கூட பேசிக்கிட்டே இருடி. வாடி வாடி. என்ன அந்த வியாதி உங்களுக்கு தானே, ஏன் உயிரை எதுக்கு இப்படி வாங்குறீங்க? ப்ளீஸ் கௌசல்யா, கௌசல்யா நான் உன் அத்தை தானே. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தூங்காம இருக்க நீ தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் கௌசல்யா, நீ கூட பேசிக்கிட்டு இருடி. இப்ப என்ன உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கணுமா? ராத்திரி 2 மணிக்கு வந்து பேசிட்டு இருக்கணும். இங்க பாருடி, உன்னை இன்னைக்கு நான் தூங்க விட மாட்டேன்டி. நானும் கெஞ்சி கேட்டுட்டேன், கொஞ்சி கேட்டுட்டேன், முடியாதுடி. உன்னை நான் தூங்க விட மாட்டேன். அடிச்சு எழுப்புறேன். கட்டில பார்த்தா தூங்க வரும். வா ஹாலுக்கு போயிடலாம். வா 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 போ போ. தூங்குடா, உன்னை நான் கொன்றுவேன். உட்காரு உட்காரடி, பேசிட்டு இருக்கலாம். உட்காரு. ஐயோ சுக்குது. அடியே அடியே, அப்படி என்னடி உனக்கு தூக்கம்? எந்திரடி எந்திரடி எந்திரிங்க. எந்திரி. சோஃபால உட்கார்ந்து தூங்கிடுவேன். வாடி. உட்கார் உட்கார். உட்கார். அம்மா இது கூட நல்லாதான் இருக்கு. அம்மா அடியே அடியே பொண்ணு. ஐயோ அத்தை, ஏன் இப்படி தூங்க டார்ச்சர் பண்றீங்க? ஏய் தூங்க முடியாம நான் டார்ச்சர் அனுபவிக்கிறேன்ல, நீ எனக்கு கம்பெனி குடுறீ. ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க? ஏய் சைக்கோ அது இதுன்னு சொன்ன, இந்த தண்ணி அப்படியே உன் மேல ஊத்திடுவேன். தூங்காதே தூங்காத. இங்க இருந்தா தூங்க விட மாட்டீங்க. நான் வாசல்ல போய் ஓடாதே. ஐயோ எப்பா, ஐயோ சீக்கிரம் வராங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஏய் 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 நில்லுடி நில்லுடி, கதவை தரடி, கதவை தரடி, கதவை தர. ஏய் எங்க போனாலும் உன்னை நான் தூங்க விட மாட்டேன்டி. கதவை தர. ஐயோ கதவை தரடி, கதவை தர. ஐயோ தூங்காத கண்ணின்று ஒன்று துடி. ஐயோ டேய் என்னடா தூங்குறீங்களா? சீ, இதுக்கேட்ட கொலை பார்த்த மாதிரி அலற. விளையாடுறீங்களா? லைட்டா கண்ணை மூடினா கூட அவ்வளவுதான் வைத்தியர் சொன்னாரு, மறந்துட்டீங்களா? ஐயோ நான் ஒண்ணும் மறக்கலடா. ராத்திரில இருந்து தூங்காம தாண்டா இருக்கேன். ஆனா இந்த தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாம நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ அது எனக்கு தாண்டா தெரியும். தூங்காம இருக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன்டா. தற்கொலை எல்லாம் அதுக்கு 10 நிமிஷம் கண்ணை மூடி தூங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துருவீங்க. டேய் என்னடா இப்படி பயமுறுத்துற? பின்ன உங்களுக்கு வந்திருக்க வியாதி என்ன சாதாரண வியாதியா? உலகம் பூரா அதை பத்தி பேசிக்கிறாங்க. உலகம் பூரா என்ன பத்தியா பேசிக்கிறாங்க? ஆமா, இந்த அம்மா பேரு சானியா மிர்சா. இந்த அம்மாவை பத்தி ஊரு பூரா பேசுறதுக்கு உங்களுக்கு வந்த வியாதியை பத்தி பேசிக்கிறாங்க. எனக்கு வியாதி வந்தது உலகம் பூரா தெரிஞ்சு போச்சா? அடச்சை, எபேலான்ற வியாதியை பத்தி பேசிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? என்ன அப்படியா அப்படியான்ட்டு? அவ்வளவு பெரிய வியாதி எனக்கு ஏண்டா வரணும்? நீ எல்லாம் சும்மா தானே இருக்க, உனக்கு வரலாம்ல. எது உங்களுக்கு ஏமா இவ்வளவு நல்ல எண்ணம்? பின்ன என்னடா, சாப்பிட முடியாம தூங்க முடியாம நான் எதுக்குடா இப்படி கஷ்டப்படணும்? வாலிப பைய நீ கஷ்டப்பட்டா தப்பு இல்லைல்ல. சும்மா இருமா வாய் மூடிட்டு. பேசி அந்த வியாதி எனக்கு வர வச்சிருவ போல இருக்க. உங்களுக்கு போய் பாவம் பார்த்து வைத்தியர்கிட்ட கூட்டு போனல, என் புத்திய வரலையா வரலையா விட்டு அப்புறம் அடிச்சுக்கிறேன். சரி கண்ணு சரி கண்ணு, கோச்சுக்காத. கொலம்பஸ்
எனக்கு இந்த வியாதி குணமாயிடும்ல? வைத்தியர் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல குணமாயிடும். தென் இல்லனா நான் கேரண்டி இல்ல. டேய், நீ ஏன்டா அபசகுணமா பேசுற? அவர் சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் ஃபாலோ பண்றேன்டா. அப்ப குணமாயிடும், பயப்படாதீங்க. ஆமா, உங்க மருமக எங்க? மேல இருக்கா. ஏன் அவளை கேக்குற? அவங்க கிட்ட ஒரு பர்சனல் விஷயம் ஒண்ணு பேசணும். அந்த பறக்க வெட்டிக்கிட்ட இவனுக்கு என்ன பர்சனல் விஷயம் வேண்டி கிடக்கு? முடியாது. ப்ளீஸ் கௌசல்யா, முடியாது முடியாது ப்ளீஸ் 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 கௌசல்யா, முடியாது முடியாது முடியாது. ப்ளீஸ் 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 கௌசல்யா, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் கௌசல்யா. எனக்கு மாமி சொல்லணும். உன் மாமியார் என்னடி ஆச்சு? ஏன் சீக்கிரம் இந்த கோழி மாதிரி தெரியுதா? அது அவங்க கிட்ட இப்ப கேள மாமி. அவள்கிட்ட கேட்ட அவன் சொல்ல மாட்டா கௌசல்யா, அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். சொல்ல. எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏய் 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 நில்லு. இம்சை பண்ணுது. ஏய் கௌசல்யா, தெரியாதுன்னு சொல்லாதடி. உனக்கு தெரியாத விஷயம் இந்த வீட்ல இருக்குமா? உருட்டி விட்ட அண்டா மாதிரி எப்பவுமே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுண்டு சவுண்ட் விட்டுட்டே இருப்பாளே பண்டு. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காளே, ஏன் என்ன காரணம்? அதை தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்குடி. ப்ளீஸ் சொல்லு கௌசல்யா. மாமி, நீ எப்படி எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட ஒரே பதில் தெரியாது தெரியாது தெரியாது. போதுமா? ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாரு, இந்த மாமியை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? இல்ல. ஆமா. ஏய் கௌசல்யா, கௌசல்யா நில்லடி. சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது. டேய் நீயா? சக்சஸ். நீங்க சொன்ன மாதிரி வைத்தியர் மறுபடியும் போய் பார்த்தேன். அவர் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு, உங்க மாமியார் கதை கண்டம் தான். என்ன, நான் ஒன்னும் போய் சொல்லல. சத்தியமா நான் வைத்தியர் வீட்டுல இருந்து தான் வரேன். இப்போ நம்புங்க, உங்க மாமியார் கண்டிப்பா டேமேஜ் ஆயிடுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அவரு. ஏன் கண்ணை குத்துற மாதிரி கையை ஆட்டி நிக்கிறீங்க? இல்லையா? பல்ல ஏன் கிடைக்கிறீங்க? பல்ல ப்ராப்ளமா உங்களுக்கு? இல்லையா? வாயில தானே நல்லா மென்னு முழுங்கிடுங்க. ஏன் துப்பிட்டீங்க? நல்லா இல்லையா டேஸ்ட்? பின்னாடி 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 யாரும் இல்லையா? அங்கதான் புரியாது. என்ன மாமி இப்பதான் வந்தீங்களா? டேய், நான் எப்பவோ வந்துட்டேன்டா. நீதான் இப்ப வந்திருக்க. அப்படியா? ஆமா, வைத்தியரு மாமியாரு டேமேஜ்னு உன் டிரைனேஜ் வாயால ஏதோ மெசேஜ் சொல்லிட்டு இருந்தியே, அதை இங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு. எது டிரைனேஜியா? அட கூவமே, இது அட பாவமே. டேய், மாமியாரு டேமேஜ்னு சொன்னியே, அத பத்தி சொல்டா. அத நான் இப்ப சொன்னேன். அடிச்ச மூஞ்சி பேந்துரும். இப்பதானே சொன்னேன். பண்டுக்கு ஏதாவது ஆபத்தா? இல்ல நீங்க ஏதாவது சரி பண்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுல மாமி. ஏய், நீ போய் சொல்லாத. நீங்க சொல்றத பார்த்தா பண்டுக்கு ஏதோ ஆபத்து மாதிரி தான் தெரியுது. இல்ல மாமி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சு நினைக்கிறீங்க. யாரு? நானா? அப்போ வைத்தியரு மாமியாருன்னு சொல்லிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு மாமியாரோட வைத்தியர். இல்ல 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 இல்ல, வைத்தியரோட மாமியாரு. என்ன உளறா? அந்த மாதிரி ரொம்ப அடாவடி பண்றாங்களாம். அவங்கள டேமேஜ் பண்ண போறேன்னு அவர் சொன்னாரு. அவ மாமியார டேமேஜ் பண்றத உங்ககிட்ட சொன்னாங்க? என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயுமே சொன்னாரு. குடும்ப விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்வாங்களா? ஆமா, சீரியல்ல சொன்னா எல்லாருக்கும் தெரியும்ல. சீரியலா? ஆமா மாமி, மாமியாரும் மருத்துவரும் அப்படின்னு ஒரு சீரியல். இல்லையா, நான் மாமியாரும் மருத்துவரும் தானே டைட்டில் வச்சிருக்கேன். அப்படி ஒரு சீரியல் வருது இல்லையா, அந்த சீரியல்ல வர டுபாக் ஒரு கதை தான் இதெல்லாம். அப்படி ஒரு சீரியலா? நான் பார்த்ததே இல்லையே. பார்க்கலையா? உன் வீட்டுல டிவி இல்லையே. எங்க வீட்டுல டிவி இல்ல, உங்க வீட்டுல டிவி இருக்க. அப்புறம் எதுக்கு டிஸ்கஸ் பண்றேன்? ஐயோ, பேக்கா இருந்தாலும் சோக்கா ஒரு கேள்வி கேக்குதே. சொக்கா கெஞ்சிருண்டா. அக்கா கிட்ட டச் பண்ணானே. அது வந்து மாமி, அந்த சீரியல் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நாங்க இங்க டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா மாமி. ஏண்டா டேய், சீரியலை பார்த்துட்டு பொம்பளைங்க நாங்க தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆம்பளை நீ எதுக்குல டிஸ்கஸ் பண்ற? நான் என்ன பண்ணுவோம் மாமி, மாதவன் சார் ஊருக்கு போயிட்டாரு, எனக்கு வேலை வெட்டி இல்ல, ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான் உட்காந்து சீரியல் பார்த்து நிக்கிறேன். கௌசி மேடம், நாளைக்கு எபிசோட என்னால பார்க்க முடியாது, அதனால நீங்க பார்த்துட்டு எனக்கு கதை சொல்லுங்க. இன்ஃபேக்ட் மாமி, நீங்க பார்த்தா கூட எனக்கு கதை சொல்லுங்க. டாய் டாய் டாய், நீங்க தான் ஏதோ கதை சொல்ற மாதிரியே தெரியுது. எனக்கு டவுட் கிளியர் ஆகல. இந்த விஷயம் என்னன்னு நானே சோலோவா போய் கண்டுபிடிச்சுக்கிறேன்.
மாமி இருக்காங்கன்னு எவ்வளவு செய்கை காட்டினேன், கொஞ்சமா புரிஞ்சு உனக்கு? நீங்க கண்ணு குத்துற மாதிரி கைய ஆட்டினே இருந்தீங்களே தவிர மாமி பின்னாடி நிக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் நீங்க. பின்னாடி மாமி நிக்குது சொன்ன தப்பா எடுத்துக்காத. சாரி மேடம், சின்ன தப்பு ஒண்ணு நடந்து போச்சு, நான் மாமியை கவனிக்கல. சின்ன பொண்ணு ஏதாவது இருந்தா நல்லா கண்டுக்கா. ஐயோ மாமி போய் இப்ப மாமியார் கிட்ட விஷயத்த சொன்னா ஐயோ நம்ம கதை டேமேஜ் ஆயிடும்டா. முதல்ல அந்த தகர டப்பா வாயை கிழிக்கலாமா? அந்த டம்மு கிடைக்கிற கையை உடைக்க. இதெல்லாம் மட்டும் ரைமிங்கா பேசலாம். நான் டைமிங்ல பேசினா ஒத்துக்க மாட்டேன். ஐயோ எப்படி திறந்தாலும் கண்ணு மூடுதே. பண்டு பண்டு என்னடி இது? கண்ணை கையில பிடிச்சு சுத்தின்னு இருக்க? தூங்காம இருக்கிறதுக்காக சுத்துறேன்டி. தூக்கம் வந்தா தூங்கி தொலைய வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி அகோரமா அலையிற? ஐயோ என்னால தூங்க முடியாதுடி. முடியாதா? இல்ல நான் தூங்க கூடாதுடி. ஏன்? ஐயோ நான் என்னத்தடி சொல்லுவேன், எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சுடி. நடக்கலடி, நடத்துறாங்க. ஆமா நடத்துறாங்களா? ஆமா பண்டு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களே உனக்கு எதிரா செயல்படுறாங்க. ஏ மாமி, ஏற்கனவே எங்க அத்தை உடம்பு சரியில்லாம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, நீ வேற பேசியே அவங்கள சாகரிக்கிறியா? நீ ஒரு பொண்ணாக்க இங்க சொல்ல வேண்டாம், முதல்ல இங்க கிளம்பு கிளம்பு. பண்டு 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 இருடி, நான் சொல்ல வந்த சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுடி. மாமி, எங்க மேடமே எபேலா வியாதி வந்து அவஸ்தைப்படுறாங்க, நீ வேற இங்க இருந்து டார்ச்சர் பண்ற. போ கிளம்பு. என்னது எபேலா நோயா? ஆமா. டேய், உள்ள ஒரு சீரியல் கதை சொன்னியே, அதே மாதிரி இதுவும் சீரியல் கதையா? ஆமா, அது கதை, இது நிஜம். சந்தேகமா இருந்தா மேடத்தை கேட்டு பாருங்களா. பண்டு, இவன் சொல்றத நிஜமாடி? ஏண்டா காட்டுடுவேன், இவ சிம்ம செல்லாக்கி செல்ல செல்போன் டவர் ஆக்குவா. இவகிட்ட போய் எதுக்குடா இதெல்லாம் சொல்லிட்டு? ஆமாத்த, அதனாலதான் இது உங்ககிட்ட பேச விடாம நாங்க வெளியே துரத்துறோம். ஏய் மாமி, மரியாதை வந்து போறியா இல்லையா? இல்லன்னா அவ்வளவுதான். முடியாதுடி, நான் பண்டுட்டு பேசிட்டு போறேன். ஒண்ணு பேசுறாள், தயவு செய்து போய்க்கிறது. ஏய் விரி விரி, நான் பண்டுட்டு பேசி தாட்டி போவேன். ஓரியால கழுத்து வச்சு கொண்டுடுவேன். சுமார் லூசு சக்கரை ஓமா டார்ச்சர் பண்ணீங்கன்னு. அத்தை, இனிமே இந்த மாமி வீட்டுக்குள்ள விடாதீங்க. அப்புறம் உங்க விஷயம் இந்த ஊரு பூரா தெரிஞ்சு இந்த ஊரே சேர்ந்து உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிரும். டேய் கொலமஸ், அந்த மாமி கேட்ல என்னால நிக்கும், நீ போய் அவங்க வீட்டுக்கு விரட்டி விட்டு வந்து ஓட சீக்கிரம். அம்மா என்ன சொல்றீங்க? ஐயோ ஐயோ, இந்த பத்தியத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே. இதை முடிச்சிட்டா நாளைக்கு மௌன விரதம். முன்னெல்லாம் இது சாமிக்கு இருக்க வேண்டியது, இப்ப வியாதிக்கெல்லாம் இருக்க வேண்டியதா போச்சே. மணி 12 ஆயிடுச்சு. ஜாலி, இன்னையோட தூங்காம இருக்க வேண்டிய பத்தியும் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் படுத்து தூங்க போறேன் பாரு, ஒரு தூக்கம். ஆஹா, இந்த ஜென்மத்துல நான் அப்படி ஒரு தூக்கம் தூங்கி இருக்கவே கூடாது. இந்த வரேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஒரு நாள் முழுக்க பேசாம இருக்கணும், ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உங்ககிட்ட இருந்து மூச்சு மட்டும்தான் வரணும், தப்பி தவறி கூட பேச்சு வந்துடக்கூடாது. ஜாக்கிரதை. பேசாம தானே இருக்கணும். தூங்கிட்டா நான் எப்படி பேசுவேன்? இது ஈஸியான பத்தியம் தான். 2 in 1 ஃபாலோ பண்றேன். வேண்டாம், நிதானமா படுப்போம். அம்மாடி அம்மாடி. Happy birthday to you. Happy birthday to you.
ம், 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 ம்.